பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்களும் மற்றும் ரெவரண்டுகளும் பாஸ்டர்களும் எல்லா உலகமெங்கும் இருக்கின்றதான அன்பான சகோதர சகோதரர்களுக்கும், அப்பா அம்மாவர்களுக்கும், தாத்தா பாட்டியவர்களுக்கும், சிறுவருக்கும் பெரியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற உங்கள் சிவன் பாஸ்டர் ராஜ்குமார். சியோன் சபை ஜீசஸ் பெஸ்ட் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பெங்களூர் பட்டணத்தில் கம்பகொண்டநல்லி மத்திக்கரை எலக்ட்ரானிக் சிட்டியில் செய்து வருகிறோம். ஆண்டவருடைய மகா கிருபையினாலே தேசத்திலும் உலகம் எங்கு இருக்கின்றதான அநேக விசுவாச வீரர்களோடு ஜப வீரர்களோடு இணைந்து நாங்கள் தொடர்ந்து உலகமெங்கு இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த கிருபை நாட்கள் முடிவடையும் முன்னே நம்ம எல்லாரும் கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் உலகம் எங்கு இருக்கின்ற 250 நாடுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 850 கோடி ஆத்துமகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று 100 கோடி அப்போஸ்தலர்களை கர்த்தர் அதுக்காக அனுப்ப வேண்டும் என்று 100 கோடி சபைகளை தேவன் கட்ட வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிற விசுவாச ஊழியத்தில் இருக்கிறவர்கள். நாங்கள் ஏதோ பெரிய ஊழியங்களை செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல, சிறு ஊழியத்தை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜப ஊழியத்தை செய்து வருகிறோம் தேவனுடைய ஜனங்களே. ஆகையினால நீங்கள் எங்களை ஜபத்திலே தாங்குங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, தேவனின் வெற்றியும் சாத்தானின் தோல்வியும் என்று சொல்லி தேவனுடைய செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் இஷ்டப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனின் வெற்றியும் சாத்தானின் தோல்வியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது, ஸ்திரீயின் சந்ததி உன் தலையை நசுக்கும், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவா என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனின் வெற்றியும் சாத்தானின் தோல்வி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் வெற்றி பெறுகிறார், எப்போதுமே அவர் வெற்றி பெறுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் எப்போதும் வெற்றி பெறுவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:10, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிற்று. ஏனெனில் நம்முடைய சகோதரரை இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டினவன் கீழே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேவன் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. தேவனின் வெற்றி சாத்தானின் தோல்வி என்பது வேதாகமத்தின் ஆரம்பமான ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் மாபெரும் மீட்பின் வரலாறாகும். மனிதன் விழுந்தபோது தேவன் தோற்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் ஏமாற்றினான், ஆனால் தேவன் மீட்பின் திட்டத்தை ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அறிவிக்கப்பட வாக்குறுதி கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் தீர்மானமான வெற்றியை பெற்றது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தான் இறுதி நியாய தீர்ப்பை அது முழுமையாக நிறைவேறினது. ஆகையால ஆதி ஆகமத்திலே சாத்தானானவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதனை என்ன செய்தார்? பாவத்தினாலே அவன் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். தேவனுக்கு விரோதமாக எழும்பணும் என்று சொல்லி விதைத்த விதைகள் வஞ்சகத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திர காரணமாக ஆதாம் ஏவாளையே பிரித்து விடலாம் என்று முயற்சி செய்து என்ன செய்தான்? தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சித்தான். பிரியமானவர்களே, ஏவாள் வஞ்சித்து ஆதாமும் அந்த பாவம் செய்யும்படியாக அது அந்த நாட்களில் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு தோல்வி அடைந்தார்கள். ஆனால் தேவன் அந்த அவர்களுக்கு தோல்வி அடைந்து அவர்கள் அப்படியே இருக்க தேவன் மனதில்லாமல் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு நாம் காணும் ஒவ்வொரு ஆவிக்கிற போராட்டமும் சோதனைகளும் பாவமும் துன்பமும் விசுவாசமும் இந்த பெரிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் வேதாகமம் முழுவது அறிவிக்கும் நற்செய்தி என்னவென்றால், தேவன் எப்போது தோற்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாத்தானின் தோல்வியை உறுதிப்படுத்துகிறது. விசுவாசிகள் கிறிஸ்துவின் வெற்றியில் பங்கு பெற்றார்கள். ஆகையால் இறுதியில் தேவனுடைய ராஜ்யம் நித்தியமாக நிலை நிற்கும். ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி நோக்கம் என்ன என்று சொன்னால், விசுவாசிகள்
பயத்தை விட்டு தைரியமா வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை, இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ ஒரு PDF கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புஸ்தகத்தை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆயத்தப்பட்டு என்ன செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். தயவு செய்து ஸ்கேன் பண்ணுங்க. கீழே இருக்கிறதான ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு புதிதாக ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க கிராமங்களில் ஆங்கங்கே இருக்கின்ற எங்கே இருந்தாலும் கூட தயவுசெய்து தமிழில் எழுத செய்யப்பட்டிருக்கிறது, அருமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கு. ஸ்கேன் செய்து கொண்ட உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வருகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் பிரிண்ட் எடுத்து என்ன செய்யலாம், சபைகளில் போதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தி. இன்றைக்கு சாத்தான் தோல்வியடைந்தான், அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக காரணத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சாத்தான் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைத்தான். ஆனால் பிரியமானவர்களே, சாத்தான் தோல்வியடைந்தான். இந்த சாத்தான் தோற்று மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏனெல்லாம் தர வேண்டும் என்று என்ன செய்தான், அவன் உபத்திரவங்களையும் அநேக பாடுகளையும் தர வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பாருங்க, ஆதாம் ஏவாளை என்ன செய்தான், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினான். அது மட்டுமல்லாமல் காயின் ஆபேல் அங்க வந்து காணிக்கை செலுத்தும் போது அங்கு காயினுக்கு பொறாமையை உண்டாக்கி ஏபேலை என்ன செய்தான், கொலை செய்ய வைத்தார். ஆனால் தேவன் இங்க என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், இந்த ஸ்திரீயின் சந்ததி உன் தலையை நசுக்கும் என்று சொல்லியிருந்தார். அதனால அந்த ஸ்திரீ மூலமாக எந்த ஒரு சந்ததி இருக்கக்கூடாது என்று சொல்லி சாத்தானவன் என்ன செய்தான், தேவனுக்கு நீதியாக தேவனுக்கு பிரியமாக பலி செலுத்தின அந்த ஒரு ஆபேல் நீதிமானா இருக்கிறார் என்று சொல்லி தன் சகோதரனிடத்தில் ஒரு பொறாமை உண்டாக்கி அவனை அடித்து கொன்று போட்டான். தேவனுடைய ஜனமே நினைத்தான், இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேற முடியாது, தேவன் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேற முடியாது என்று சொல்லி என்ன செய்தான், நினைத்தான். ஆனால் தேவனோ சேத் என்கிற ஒரு மகனை ஆதாமுக்கு கொடுத்து அவன் மூலமாக இன்னும் திரளான ஜனங்கள் அங்கே வாழத்தக்கதாக தேவன் வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் இருக்கக்கூடாது, முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டங்களை விட்டான். பிரியமானவர்களே, சாத்தான் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தான். ஆனால் தேவனோ அந்த திட்டங்களை எல்லாம் நிர்மூலப்படுத்தி கொண்டே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகனால இன்றைக்கு நோவாவின் காலத்தில் பார்க்கும்போது, நோவாவையும் கூட அந்த காலத்தில் பாருங்க என்ன செய்தான், எல்லா மனுஷரை கரைப்படுத்தி விட்டு, எல்லா ஜனங்களை கரைப்படுத்தி விட்டு பாவத்தில் தள்ளி என்ன செய்து விட்டான் என்றால், மறுபடியும் இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்ததி, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஸ்திரீயின் சந்ததி உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி, அதனால எந்த ஒரு பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜலப்பிரளயத்தின் மூலமாக அவளை அழிக்கும்படியாக திட்டமிட்டான். அப்போது நினைத்தான், ஓ முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, இனி எல்லாம் ஆண்டவர் அழிச்சிடுவாங்க, பூமி எல்லாம் நான் என்ன செய்திருக்கேன், எல்லாரையும் கெடுத்து விட்டேன், ஒருவரும் கூட நீதிமான்கள் இல்லை என்று சொல்லி நினைத்தான். ஆனா தேவன் ஒரு நீதிமானை தெரிந்து கொண்டான். நோவா அவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக அந்த ஸ்திரீயின் சந்ததியை என்ன செய்தார், வெளிவர கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய ஜனமே, அதுக்கடுத்து சோதம் கோமர பட்டணத்தில் பாவத்தை அதிகமாக இந்த சாத்தான் அவன் உண்டு பண்ணி, பிரியமானவளே பாருங்க, அந்த சோதம் கோமர பட்டணத்தையும் அழிக்க பார்த்தான். அப்போது லோத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் தப்புவித்தார். என்ன நோக்கம், சாத்தானுக்கு எப்படியாவது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது, ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லி என்ன செய்தான், பார்த்தான். ஆனால் தேவனோ அந்த ஆபிரகாமின் காலத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வரும்போது யோசேப்பு வரைக்கும் பார்க்கும்போது, யோசேப்பு கூட ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை பெற்ற ஒரு மகன் பாருங்க, தரிசனத்தை பெற்ற ஒரு மகன். அதனால அவனை கூட என்ன செய்யணும், அழித்து விட வேண்டும், சகோதரர்களுக்கு பொறாமை கொடுத்து அவர்களுக்கும் என்ன செய்தா, எரிச்சலை கொடுத்து அவனை விற்று போட்டார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையானது அந்த யோசேப்பை என்ன செய்தார், தேவன் தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்து அவனை காப்பாற்றினார். இப்படியாக யோசேப்பு தீமையை தேவன் நன்மையாக மாற்றிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் தேவனுடைய ஜனங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தீமை செய்ய நினைச்சான், நோவாவின் நாட்களில் தீமை செய்ய நினைத்தான், எல்லா இடத்துல தீமை செய்ய நினைத்தவனே என்ன செய்தார், தேவன் தீமையை நன்மையாக மாற்றினார். ஆகனால தேவனின் வெற்றியும் சாத்தானின் தோல்வியும், சாத்தான் ஒருபோது வெற்றி பெற முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை குறித்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் சிலுவையிலே அவன் தோற்கடிக்கப்பட்டான்.
கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 அவன் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய முடிவு அப்படிதான் இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத்துக்கு ஜெயித்தான். சிங்க குகையில் இருந்த தானியேலு கூட என்ன செய்தார்? அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். சாத்தான் இங்க எல்லாம் என்ன செய்தான்? கோலியாத்துக்கு முன்பாக தாவீது என்ன செய்யப்படுவான்? தோற்கடிக்கப்படுவான் என்று நினைத்தான். ஆனால் அங்கே ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். தானியேல் என்ன செய்யப்படுவான்? சிங்க கவியிலே அழிந்து போவான் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் தேவன் அவனை விடுதலை செய்து கொண்டு வந்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யுங்க? இந்த நாட்களில் சாத்தானுடைய எல்லா வேலைகளும் கூட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அழிந்து போகத்தக்கதாக, அவருடைய திட்டங்கள் அழிந்து போகத்தக்கதாக, அவருடைய கிரியைகள் அழிந்து போகத்தக்கதாக, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் செயலற்று போகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். ஆகையால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் கூட சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லி? நமக்கு வானமண்டலத்தில் இருக்கிற என்ன செய்வது? போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அதனால என்ன செய்யுங்க? சர்வாயுதத்தை தரித்து கொண்டு நீங்க ஜெபம் செய்யுங்க என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அதனால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கூட நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஜெபம் செய்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக, கர்த்தரோடு இணைந்து நீங்கள் ஜீவிக்கிறதன் மூலமாக நீங்கள் சாத்தானை தோற்கடிக்கலாம். பிரியமானவர்களே, அதனால சாத்தான் ஒருபோதும் விசுவாசிகளை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஜெயிக்க முடியாது. சாத்தான் சோதிக்கலாம். அல்லேலூயா. சாத்தான் பல விதங்களில் உங்களை என்ன செய்யலாம்? பல விதங்களிலே உங்களை என்ன செய்யலாம்? தாக்கலாம். ஆனால் அவன் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் வெற்றி பெற்றவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் வித்து நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தையினால பிறந்திருக்கிறோம். அதனால அந்த வார்த்தை இருக்கிறபடினால சாத்தானே நாம் வார்த்தையினால ஜெயிப்போம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் தன்னிடத்துல வந்து சோதிக்கும் போது வார்த்தை தானே பேசினார். என்ன சொன்னார்? சாத்தான் இடத்துல இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கும் என்று சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார் அல்லவா? அது போலவே நீங்க உங்களுக்கு வருகிற எந்த சூழ்நிலைகள் வந்துட்டு உங்க மைண்டில், உங்க ஹிருதயத்தில், நேரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில சம்பவங்கள் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது, எந்த விதத்திலும் கூட சாத்தானுங்களை பரீட்சை பார்க்க வரும்போது நீங்கள் ஒரு வார்த்தை நீங்க மனதில் திடமாய் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையினால நான் என்ன செய்வேன்? நான் வாழ்வேன். தேவனுடைய வார்த்தையினால் நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் கூட ஜெயிப்பேன். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டு. வார்த்தையை நான் கைக்கொள்கிறேன், வார்த்தையை நான் நம்புகிறேன், வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? ஜெயம் பெற்றுக் கொள்கிறேன் என்று வார்த்தை மேலே உங்க நம்பிக்கை வைங்க. தேவனுடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க. ஏனென்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின் பட்டயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று வேத வார்த்தை சொல்கிறது. வார்த்தையை தரித்துக் கொள்ளுங்க. இரண்டாவது, சாத்தானவன் வந்து அவர் இடத்துல சோதித்தது என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய குமாரன் அல்லவா? தேவாலயத்திலிருந்து கீழே விழும்போது தேவதூர்கள் வந்து கைகளை ஏந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வாங்க, நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய குமாரன் கீழே விழுங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறான். அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ட், அதாவது ஏவுதல் கொடுக்கிறார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற என்னென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவன் என்ன செய்கிறது தெரியுங்களா? என்னை சாஸ்திரங்கமாய் வணங்கினால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள், எல்லா தேசங்கள், எல்லா வைபவமும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார். நம்ம இயேசு கிறிஸ்துவானவர், நமது அன்பான தேவன் என்ன சொன்னார் என்ற சாத்தானுக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கு என்று சொன்ன உடனே அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் அந்த இடத்துல சாத்தான் இல்லை, போய்விட்டான்.
சாத்தான் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியல. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் நேரடியாக வந்தாலும் அவனை வார்த்தையினால் ஜெயித்தார். டைரக்டா சாத்தான் உங்கள் இடத்துல வந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து நீங்க வந்துட்டு வேதத்தை கற்றுக்கொண்டால் சத்திய உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கற்றுக்கொண்டா சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியும். கற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு போறீங்க, வரீங்க, கேட்குறீங்க, வந்துடுறீங்க. வேதத்தை வாசிக்கணும், மனதில் வைத்துக்கொள்ளணும், நினைவில் வைத்துக்கொள்ளணும், பிரயாசப்படுங்க. தேவனுடைய வார்த்தைகளை நிற்க வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை தான் உங்களை என்ன செய்கிறது? விடுவிக்கிற வல்லமை உள்ளது. வார்த்தை சத்தியம். ஹல்லேலூயா. வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்குது. யோவான் சுவிசேஷம் 17:17 சொல்லுது, உமது வார்த்தையே சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. வார்த்தை தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் உங்களை விடுதலை ஆக்கும். வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்க. சாத்தானை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட சாத்தான் நிறைய விதத்துல என்னை வந்துட்டு போராடி உண்டு. முதலாவது நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஜெபம் வந்து படுத்துக்கொண்டு இருக்கும்போது பயங்கரமா என்னை சாத்தான் என்ன செய்யறான்? முறுக்கி கொண்டு இருக்கிறான். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செய்து கொண்டு இருக்கான். படுக்கிற தூக்கத்துல என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே அதை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. போராடி கொண்டு இருக்கிற ஏன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்குது என்று சொல்லி, அப்போது நினைவில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். கர்த்தருக்கு எடுத்து நான் ஆவில நான் என்ன தூக்கத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, பயங்கரமா சாத்தான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி என்ன செய்து கொண்ட முறுக்கி கொண்டு இருக்கிறா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும்போது உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? சங்கீதம் 91, 14, 15, 16 வாசி என்று சொன்னார். உடனே நான் அந்த நேரத்தில் எழும்பி வாசிக்கலாம் என்று நினைத்தேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தை வந்த உடனே எங்க போச்சோ தெரியல, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் போய்விட்டது. அப்போ எழும்பி நான் ஜெபம் பண்ணி படித்தேன். பிரியமானவர்களே, அவனிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடினால் அவன் நான் விடுவிக்கிறேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், போது நான் அவருக்கு மறுவுத்தர அருள் செய்வேன் என்று சொல்லி எல்லாம் வார்த்தைகள் இருந்தது அல்லவா? அது படித்த உடனே ஆறுதல் அடைஞ்சு கர்த்தருக்கு சொல்கிறோம். அன்றிலிருந்து தேவனுடைய ஜனமே, எந்த மந்திரங்கள் பெல்லிசூனியங்கள் எனக்கு விரோதமாக செய்தாலும் கூட உண்மையாகவே எனக்கு அந்த ஃபீலிங் வரும், ஏதோ நடந்துன்னு இருக்கின்ற ஒரு ஃபீல் வரும். அதுக்கடுத்து நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிளியராக வெளிப்படுத்தி விடுவார். என்னென்று இதுக்கு தான் வந்தது, இதுக்கு தான் வந்தது, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான், இந்த ஒரு போராட்டம் இதுதான், இவங்க தான் உங்களுக்கு மந்திரம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் உங்களுக்கு சூன்யம் வச்சுருக்காங்க. அவருடைய பேர், அவருடைய முகத்தை எல்லாம் காட்டி ஆண்டவர் என்ன செய்வார்? பில்லி சூன்யங்கள், மந்திரங்கள், பிசாசனுடைய கிரியைகள், வல்லமைகள் எல்லாம் குறித்து அநேக ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தானுடைய கிரியைகளை வந்துட்டு நாம் எக்கச்சக்கமாக இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட சாத்தானை ஒன்றும் என்னால் என்ன செய்ய முடியாது. சாத்தானை நம்ம வந்துட்டு ஜெயிக்கல, சாத்தான் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை டெல்லிக்கு 2014 போய் ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லும்போது ஒரு கனவு. பிரியமானவர்களே, நான் டெல்லி போய் சேர முடியாத படிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு. என்ன தெரியுங்களா? டெல்லி கிட்டக்கிட்ட வரும்போது நைட்டு ராத்திரி 2 மணி ட்ரெயினில் போய்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் போய் டெல்லி சேர்ந்து விடுவோம். அப்போ 2 மணி ராத்திரியில் ட்ரெயினில் வந்துட்டு ஒரு அசுத்த ஆவி, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், நேரடியாக கனவுல வந்து சொல்லுகிறது, நான் டெல்லியை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த இந்திய தேசத்தை நான் தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த தேசத்தின் மக்களுக்கு தீமைகளை செய்து கொண்டு இருக்கிறது நான் தான். இந்த டெல்லிக்காக ஜெபம் பண்ண வந்துட்டியா? இந்த டெல்லியில் இருக்கிற அரசியல்வாதிங்க அவங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்க நினச்சி வந்தியா? இல்லை, நான் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமான கெட்ட உருவத்தோடு கூட, மிகவும் பெரிய ஒரு அதிர்ச்சி, பயம் உண்டாக்கத்தக்கதான உருவத்தோடு கூட வந்து நின்று இப்படியெல்லாம் பேசும்போது, உன்னையும் முடிச்சிடலான்ட்டு வந்தேன், ஆனால் நீ அவரில் கர்த்தர் அனுப்பி தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அது அப்படியே போய்விட்டது. அப்போது நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், என்ன ஆண்டவரே இது இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி இது பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்தார்? அது குறித்து வெளிப்பாடுகளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் மகனே, தேசத்தில் இப்படிப்பட்டதான அசுத்தாவிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நிறைய பலிகளை விரும்புகிற ஒரு பெரிய அசுத்த ஆவியின் அந்த வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் எங்கு கூட, தேசம் எங்கு கூட இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தான் அதிகமாக கிரியை செய்து கொண்டு வருகிறது. நோவின் காலத்தில் கிரியை செய்தது, சோதோம் கோமோரா பட்டண காலங்களில் கிரியை செய்தது.
நினிவே பட்டணத்தின் ஜனங்களின் காலங்களில் கிரியை செய்தது. யோசேப்பின் காலத்தில், தானியேலின் காலத்தில், தாவீதின் காலத்தில், பிரியமானவர்களே ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் கூட இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து வந்தது. அதனுடைய ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடாது, ஆண்டவர் சிலுவையில் மரிக்கக்கூடாது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் போராடினார். அது எல்லாம் செய்து விட்டார். ஆண்டவர் ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா. இப்போது கூட மனவாட்டி சபையானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது, எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று ஊழியர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல், சபைகளுக்கு ஒற்றுமை இல்லாமல், குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமல் அநேக பிசாசான பயங்கரமான காரியங்களை செய்து வருகிறான். ஆகனால தேவனுடைய ஜனமே, உன் சபையை உடைந்து போகும் என்று பயப்படாதே. உன் சபையை காக்க வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உன் குடும்பம் உடைந்து போகும் என்று பயப்படாதே. உன் குடும்பத்தை உடையாமல் காக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் ஊழியங்கள் போய்விடும், இனி நான் ஊழியம் செய்ய முடியாது என்று சோர்வடையாது. தேவன் திரும்பவும் உன்னை என்ன செய்ய முடியும்? பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி உன்னை உயர்த்த முடியும். சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் சபைக்கு, உன் ஊழியங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியை சொல்ல வருகிறேன். தேவனின் வெற்றியும் சாத்தானின் தோல்வியும். தேவன் வெற்றி பெறுவார், சாத்தான் தோல்வி அடைவார். சாத்தான் வெற்றி பெறவே முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகனால இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியங்களில் சாத்தான் எதன் மேலெல்லாம் உங்களை வெற்றி பெறலாம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறானோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், சாத்தான் பல விஷயங்களில் என்னை வெற்றி பெற்று விட்டான், என்னை கரைப்படுத்தி விட்டான், என்னை அசுத்தப்படுத்தி விட்டான், என்னுடைய ஊழியங்களை உடைத்து விட்டான், என்னுடைய சபையை உடைத்து விட்டான், என்னுடைய அநேக வரங்கள் கிருபைகள் நான் இழந்து போய்விட்டேன், தேவ பிரசன்னத்தை உணர முடியல, பயத்தை உண்டாக்கி உள்ளத்தில் பயமும் கலக்கமும், தேவ சமூகத்தில் போக முடியாத ஒரு சோர்வு இருக்கலாம். பயப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் மீண்டும் எழும்புவீர்கள். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை எழுத்தி நிறுத்துவார். அதனால விழுந்து போனேன் என்று கவலைப்படாதீங்க. விழுந்தது எந்த காரணத்தினால? ஒருவேளை உங்களால் ஆனதா? அல்ல. சாத்தான் உங்கள் ஊழியத்தை கெடுக்க வேண்டும், சபையை கெடுக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை கெடுக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு சோர்வுண்டாக்கி அவனும் பாதிக்கப்படணும், நீங்க மிகவும் சோர்வடையணும், மிகவும் கண்ணீர் அடையணும் என்று சொல்லி செய்த திட்டங்கள். அதில் சாத்தானால வந்திருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஏசப்பா உங்களுக்கு வெற்றி தருவார். தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இன்றிலிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல்விகள் வெற்றியாக மாறப்போகிறது. சாத்தான் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சபையில என்னென்ன கிரியைகளை, தீய கிரியைகளை செய்தானோ அதுக்கு பதிலாக எல்லாம் தேவன் நன்மையாக மாற்றி விடுகிறார். ஆமென். யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களே எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, தேவன் அதை எல்லாம் நன்மையாக மாற்றிவிட்டார். சாத்தான் எவ்வளவு தீமை செய்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எல்லாம் நன்மைகளாக மாறப்போகிறது. இந்த ஒரு மெசேஜ், இந்த பிடிஎஃப் கர்த்தருக்கு சொந்த தயவு செய்து என்ன செய்யுங்க, மொபைலை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டைம் இருக்கும்போது நிதானமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தயவு செய்து மறக்காதீங்க. முடிந்தவர்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். பிரிண்ட் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை தியானிங்க. சாத்தான் மேலே வெற்றி பெறுங்க. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வேளையில சாத்தான் மேல வெற்றி பெற முடியாதபடிக்கு, சாத்தான் மேல ஜெயம் பெற முடியாதபடிக்கு சாத்தானோடு போராடி கொண்டு யோபு, கர்த்தாவே, சாத்தானின் நிமித்தமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாம் இழந்த சூழ்நிலையில, துக்கத்தின் சூழ்நிலையில, நஷ்டத்தின் சூழ்நிலை, வேதனை, கண்ணீரும் அவமானமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளும், தேவனுடைய பிள்ளைகளும், தேவனுடைய சபைகளும் யாராகிலும் கூட சாத்தானால அல்லேலூயா கனத்தை இழந்து, கௌரவத்தை இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து, அல்லேலூயா சபையில ஊழியத்தில் ஆத்துமாக்களை இழந்து, ஐயா ஸ்தோத்திரம், அநேக ஆவிக்குரிய வரங்களை, கிருபைகளை இழந்து, ஆண்டவரே ஞானத்தையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருக்கு ஆண்டவரே சொத்து சுகங்களை இழந்திருந்தால், எதை ஆகில நஷ்டம் ஆயிருந்தால், சாத்தான் நிமித்தமாக வந்திருக்கிற சகல போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவருடைய திட்டங்கள், அவருடைய
அப்படி எல்லா ஆலோசனைகளும் அப்படி கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்பா எங்க ஆண்டவரே இந்தியாவை விட்டு அல்லேலூயா உலகம் எங்க இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போவதாக. ரிமா தரோ ஷதர நாந்தர லிகாதரபா ரியாந்தரலபா சாத்தானே ரிமான் தரலபா நீ தள்ளப்பட்டவன். ரிங்கலதரோ லூசிபர் நீ தள்ளப்பட்டவன். நீ தள்ளப்பட்டு ஏதேனில் என் தேவனால சபிக்கப்பட்டவன். ரிங்கோலபா சக்கரதரபா பரலோகத்தில் சபிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, ஏதேனில கூட நீ சபிக்கப்பட்டவன். கல்வாரி சிலுவையில் கூட நீர் சபிக்கப்பட்டவன். வரும் நாட்களில் அக்னி கந்தகம் கடலில் போடப்பட்டு நீ சபிக்கப்பட்டு போகிறவன் ஆகினாலே உன்னுடைய வல்லமைகளுடைய செயல்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்காது, பலிக்காது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இருக்கிறபடினால இப்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவனுடைய அல்லேலூயா சபைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய வல்லமை அனுப்புங்கப்பா, உடைய அபிஷேகத்தை அனுப்புங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கின்ற மந்திர கட்டுகள் அல்லேலூயா சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். பில்லி சூன்ய சைவனைகள் ஏவல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். இப்போது இப்போது சாத்தான் தோல்வடியட்டும். உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தோல்வடியட்டும். குடும்பங்களில் தோல்வடியட்டும். சபை ஊழியத்தில் தோல்வடியட்டும். பிசினஸ்ல தோல்வடியட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்மங்கள் அடைத்து வைத்திருக்கிறதான சாத்தான் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. கர்ப்பிணி ஆகாத சகோதரிகள் எல்லாம் தகப்பனே திருமணமாய் கர்ப்பிணி ஆகாத எல்லா சகோதரிகளும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சாத்தான் மேல ஜெயம் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்கட்டும். கர்ப்பிணிகள் ஆவார்களாக. திருமண காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளும் நீங்குவதாக. பரிசுத்தத்துக்காக ஆண்டவரை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வரங்களுக்காக கிருபைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வரங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களாக. சாத்தான் என்னென்ன தடை செய்திருக்கிறாரோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சபைகளுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சகலமும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் தயவாக தரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமை ஐஸ்வரியத்தை தாறுமாண்டவர் அநேகரை ஏழைகளாக்கி தரித்திரர்களாக்கி கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய ஆண்டவர் பிசினஸ்ல ஆண்டவர் வேலையில எல்லாவற்றிலும் தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற சபிக்கப்பட்ட சாத்தான் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு ஆண்டவர் வீடுகளை விட்டு அல்லேலூயா வாழ்க்கை விட்டு வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சாத்தான் தோல்வியடையட்டும். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக தோல்வியடையட்டும். அப்பா தானியேலை ஜெயிக்க வைத்திரு. யோசேப்பை ஜெயிக்க வைத்திரு. தாவீதை ஜெயிக்க வைத்திரு. ஒரு நோவாவை ஜெயிக்க வைத்திரு. ஆபிரகாமை ஜெயிக்க வைத்திரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெயிக்க ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறட்டும். ஆண்டவரை ஜெயிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கு ஜெயத்தை தார், ஜெயத்தை தார், ஜெயத்தை தார். உலகம் எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தார். இந்தியா முழுது இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தார். அல்லேலூயா. பெங்களூர், கர்நாடகா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சென்னை, தமிழ்நாடு எல்லா இடத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா ஜெயத்தை தார், ஜெயத்தை தார், ஜெயத்தை தார். ஜெயம் தரப்போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளோ ஜெயிப்பார்கள். அப்படி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். எல்லா விஷயத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க. சாத்தான் தோற்கடிக்க போற. இனிமேல சாத்தான் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு சோதனை, உபதிரவத்தை, தோல்வியை, நஷ்டத்தை கொடுத்தானோ இனிமேல எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்க்காமல் வெற்றியை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் அபிரதமாக ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Shalom Maranatha. Praise the Lord.